தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம் மன்னிக்கப்படாதுன்னு இயேசு சொன்னாரா இல்லையா? தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம்னா என்ன? பாதி பேருக்கு தெரியாது. இந்த பாவம் வேற ஒன்றும் இல்லை, தன் சக மனிதன் தூய ஆவியானவர் குடிக்கொண்டிருக்கும் ஆலயம். ஆனால் அவனை என் சக மனிதனாக, சகோதரனாக, சகோதரியாக, என் உடன் பிறந்தவனாக, என் அன்பிற்குரியவனாக பார்க்காது ஏளனமாக, தாழ்ந்தவனாக, தாழ்த்தப்பட்டவனாக, புறக்கணிக்கப்பட்டவனாக பார்க்கும் சிந்தனை என் மனதிற்குள்ளே இடுமேயானால் நான் தூய ஆவியானவருக்கு எதிராக பாவம் செய்கிறேன். அந்த பாவத்தை மன்னிப்பே கிடையாது. நீ பலர் உத்தரிக்க நிலையில் இருப்பாங்க, பல பேர் நரகத்தில் இருப்பாங்க. நீங்கள் வேணால் போய் பார்க்க முடியாது சொல்கிறேன். வேணால் நம்ம அங்கே போனதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணிக்கை எது அதிகமாக இருக்குன்னா இந்தியாவில் இருந்தால் அதிகமாக இருக்கும் நரகத்தில். காரணம் சாதிய பாகுபாடு.